வெல்கம் டு பிரபா மணிபிரபா சேனல். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இது எங்கள் பாப்பா லீவ் விட்டதுலேருந்தே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் போயிருந்தோம் மதுரையில். அங்கே பார்த்து கேட்டால் நான் கடையில் வாங்கி தரல. வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்ப்போம். இதை வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது போல் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வேண்ட அளவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணியை மாற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். தண்ணியில் ஒரு 2-3 டைம் வந்து அலசி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த மீன்லாம் பிறகு வைப்போம் பார்த்தீங்களா, அலசிட்டு அப்போ தான் அந்த உப்பு டேஸ்ட்லாம் உள்ளே இறங்கும். அதே போல் தான் இதில் அப்படியேவும் எல்லாம் சால்ட்டு தான் இது பண்ணியிருக்கோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதும், நல்லா இதாயிரும். வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம இதை வந்து ஊற விட்டாச்சு. பார்த்திங்களா, அந்த உப்பு சேர்த்துருக்கனால இந்த உருளைக்கிழங்குல இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு அடுப்பு ஆன் பண்ணி இட்லி கொப்பரையில் தண்ணி இட்லி வேக வைப்போம்ல, அது மாதிரி தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த டயத்தில் நம்ம அந்த தட்டு வச்சு அதில் இந்த உருளைக்கிழங்கை வந்து ஒவ்வொன்றா வச்சிடலாம், வேகட்டும். இது மாதிரி ஒன்றா வச்சுட்டிங்கன்னா துணி போடலாம் தேவையில்லை. தனித்தனியாக வச்சு விடுங்க, அப்போ தான் சட்டான வேகும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். சட்டுன்னு செஞ்சிடலாம். இது கடைகள்லாம் நம்ம 60 ரூபாய்க்கு வாங்குவோம். அது எப்படி ஆயிலில் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. அதனால தான் எங்கள் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கல. வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டேன். இன்றைக்கி தான் செஞ்சு தரோம். எப்போ போனோம் நாங்கள்? சண்டே போனோம். 1 வீக் ஆக்கிட்டோம். வருஷ பிறப்பு அன்னைக்கு போனோம். 1 வீக் ஆக்கிட்டோம் எங்கள் பாப்பாவை ஏமாற்றி. நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ஹெல்த்தியாக இருக்கும், அதுக்கு தான். அப்போ க்ளோஸ் பண்ணி 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வந்து சிம்மில் வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேமில். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். வெந்துருச்சு. இதை ஒரு பவுலில் வந்து ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு சேர்த்து நல்லா பரட்டி ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு.